ஸோ நந்தா எழுதுறீங்க, ம். அந்த கதை வந்து கடைசியில் அந்த அம்மாவே வந்து ஒரு பையனை மாதிரி இருக்கு. இது ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு டவுட் வந்ததா? டவுட் வரல, வரவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஆ இந்த நந்தா கிளைமேக்ஸ்ன்றது இருட்டிண்டா ஆத்மா எம்டி வாசுதேவன் நாயரோட ஷார்ட் ஸ்டோரி. ஆ ஷார்ட் ஸ்டோரியோட எண்டு. ஆ அதை தனியாவர்த்தனம்னு படம் எடுத்தாங்க. அதில் மம்மூட்டி நடிச்சிருந்தார். அதில் இதே தான் நடக்கும். இதில் வந்து இவன் காரன், அதில் அவன் பைத்தியக்காரன். மம்மூட்டி பைத்தியக்காரன் நடிச்சிருப்பார். இதுதான் நடந்தது. அந்த படம் அவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த படம் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இதை எடுக்க தூண்டுச்சு. அதுவும் ஒரு விதமான மோட்சம்னு பார்க்குறீங்களா? அதை மோட்சம்னு சொல்ல முடியாது. அந்த சின்ன வயசில் தகப்பனையே அடித்து கொன்ன அந்த கோபம் அதுக்கப்புறம் மாறுவான்னு பார்த்தாக்க கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அப்படின்னோடனே வேற வழி இல்லை, இவன் இருந்தான்னா இன்னுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்றது தான் அந்த அம்மா கேரக்டரோட முடிவு. அது நான் எடுத்த முடிவு இல்லை, அந்த அம்மா எடுத்த முடிவு. அது எப்படி சொல்றீங்க நீங்க எழுதும்போது அதுவாகவே வந்துச்சு? இல்லை, எந்த தாயும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு தாய் போய் மகனை நடக்குது முடியாமல் பெட்லேயே படுத்து கிடக்கிற மனசெலவுலையாவது தாய் வந்து ஐயோ இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டாளே தவிர மனசெலவுலையாவது நினைப்பா. உடனே தாய்மையை இழிவாக பேசுகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் அது இருக்குது. நான் கடவுளில் அந்த பொண்ணு இறக்குறது வந்து அதுதான்ப்பா அவளுக்கு நிம்மதி, அது ஆக்சுவலி ஒரு ஹாப்பி எண்டிங் தான் அப்படின்னு தோணுதா? என்னை பொறுத்தளவுக்கு அந்த அகோரிகளை பொறுத்தளவுக்கு அது ஹாப்பி எண்டிங். ஜனங்களை பொறுத்தளவுக்கு அது வந்து சேட் எண்டிங் தான். ஆனால் அந்த சேட் எண்டிங்கை ரொம்ப போட்டு கதற விடாமல், மியூசிக்கில் என்ஹான்ஸும் பண்ணாமல், ஷட்டிலாகவும் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு மரியாதை சேர்த்தவர் இளையராஜா. அவரோட கையில் இருந்தது அது கடைசியில் அவர் இந்த பகவத்கீதையை போட்டு விட்டு அந்த பொண்ணை கழுத்தெடுத்து அப்புறம் பகவத்கீதையை போட்டு விட்டு சாங். அது நீங்கள் இது இல்லை அவர் சஜஸ்ட் பண்ணது. எப்படி சொல்றீங்க? இப்போ அது வந்ததுனால அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மோட்சம் கிடைச்சது. மோட்சம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஸோ எல்லாருமே வந்து அடா என்னடா கொண்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சலிப்பு வரல. ஓகே, இப்போ நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போ சேதுவோட எண்டிங் எப்படி பார்ப்பீங்க? நந்தாவோட எண்டிங் எப்படி பார்ப்பீங்க? பிதாமகனோட எண்டிங் எப்படி பார்ப்பீங்க? என்ன கேட்டால் பிதாமகன் எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங் தான். எப்படி? அவன் விரும்பின ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தன் அவனை எவ்வளோ தூரம் அடித்து முடியுமோ கூப்பிட்டு கிளம்பி போகிறான். அவனை பொறுத்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா, ஹீரோவை பொறுத்தளவுக்கு அதுதான் ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக தானே போடுறாங்க. ஆனால் ஒரு சோகம் இருக்குல்ல, சோகம் மீன்ஸ் அந்த சின்ன சோகம் இருக்கு. சின்ன சோகமா? அந்த சூர்யா கேரக்டர் செத்து போனது சின்ன அது ஒரு மூட்டை வந்து நீங்கள் வைக்கும் போது அது ஒரு பெரிய இது இல்லை, ஷாக்ல. ஸோ நந்தாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?